ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் தேவஸ்தானத்தை சேர்ந்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா வருகின்ற 8, 9, 10, 11 ஆகிய 4 நாட்களில் ஜூலை மாதம் நடைபெற இருக்குது. அந்த 8ஆம் தேதி அன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு, 9ஆம் தேதி காலையில் திருக்கல்யாணம், சாயந்தரம் மாலை வெள்ளை சாத்தி புறப்பாடு, 10ஆம் தேதி அதிகாலை மகா அபிஷேகம், காலையில் 9 மணிக்கு பிச்சாண்டவர் பவழக்கால் சக்கரத்தில் ஏறி 4 வீதிகளையும் வளம் வந்து இறைவன்ட்டு செஞ்சு அன்னைக்கு சாயந்தரம் அமுதுப்படையில் நடக்கிறது. அன்னைக்கு மறுநாள் விடிய காலையில் 5 மணிக்கு காட்சி கொடுத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. பத்திரிகைகள் எடுத்து பத்திரிகைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு தேவையான அன்னதானம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோகம் பிளஸ் சானிடேஷன் அத்தனைக்கும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீதிகளை சுத்தப்படுத்துவதற்கும் வீதிகளை மற்ற ஏற்பாடுகள் செய்வதற்கும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிவிட்டது. காவல்துறை சார்பாகவும் அவர்களுக்கு தேவையானதை ஏற்பாடு பண்ணுவதற்கான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பொதுமக்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பந்தல் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து நிகழ்ச்சிகளானது நடைபெறும். 8ஆம் தேதி மாலை சித்தி விநாயகர் ஆலயம் பாண்டிய நாடு சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து தனத்த மாப்பிள்ளை அழைத்து வரும் நிகழ்ச்சி. அதனை தொடர்ந்து காலை ஞானவாசம் என்ற குதிரை வாகன புறப்பாடும், அம்மையார் தீர்த்தகரை காலை சென்று வந்தவுடன் மாலை மாற்றி ஊஞ்சல் முடித்து திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் சரியாக 10 மணிக்கு 9ஆம் தேதிக்கு 10 மணிக்கு காலை 10 மணி திருக்கல்யாணம் நடைபெறும். மாலை உச்சாரணி கைலாசத்திலிருந்து வரும் அழைக்கும் நிகழ்ச்சியாக வெள்ளை சாத்தி வெள்ளை வஸ்திரம் சாத்தப்பட்டு மிக கோலாகலமாக சரியாக 7 மணிக்கு சுவாமியை புறப்பாடு செய்து சாயந்தரம் இரவு இறங்கியவுடன் தீபாரணைகள் முடிந்தவுடன் அதிகாலை 9ஆம் தேதி இரவு 10ஆம் தேதி காலை அதிகாலை 3 மணிக்கு மகா சமண அபிஷேகமும் ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்று தீபாரணை ஆனவுடன் 9 மணிக்கு பவழக்காலில் பத்மாசனத்தின் பவழக்காலில் புறப்பாடு நடைபெற்று வீதி விழா வேண்டுதல் மாம்பழம் படைத்து பட்டு சாத்தி அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் சுவாமி நகர்ந்தவுடன் மாம்பழம் வாங்கி நிறையா அடியார்களுக்கு கொடுப்பார்கள். மாலை சரியாக முக்கியமான நிகழ்வாக அம்மையார் மணிமண்டபத்தில் அம்மையார் இல்லத்தில் அமுதுபடையில் மிக நடைபெறும். அம்மையார் சுவாமிக்கு அன்னம் வாளித்த நிகழ்ச்சி அன்று 10ஆம் தேதி மாலை அம்மையார் மணிமண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெறும். மறுநாள் காலை பஞ்சமூர்த்திகளுடன் கைலாயத்திற்கு அம்மையார் பெய்யுரம் 80 கொண்டு பெய்யுரம் கொண்டு காட்சி நடைபெறும் என்பதை, அத்துடன் அதனை தொடர்ந்து 1 மாதம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று விளையாட்டு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காரைக்கால் அம்மையார் இந்த காரைக்காலிலே கிபி 4ஆம் நூற்றாண்டு அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் புனிதவதி. இவர் என்ன செய்வார் என்றால் அனுதினமும் சிவபூஜை செய்வார். சிவபூஜை செய்து ஒரு சிவனடியாருக்கு அந்த சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிய அந்த அறுசுவை உணவை அவருக்கு அன்னபாளிக்கிறார். அனுதினமும் ஒரு சிவனடியாருக்கு செய்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் இது நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இவருக்கு திருமண வயதில் பரமதத்தர் என்பவருக்கு திருமணம் செய்து வருகிறார். அவருடைய ஊர் நாகப்பட்டினம். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் இந்த ஊரிலேயே தங்கி நம்ம இப்ப ஜுவல்லரி என்று சொல்லக்கூடிய நகை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நம்மளுடைய தமிழ் பெயர் காசுக்கடை. இவருடைய வாழ்க்கை இப்படி போய்கொண்டே இருக்கும்போது சிவபெருமானே ஒரு சிவனடியாராக வருகிறார். அவர் வந்ததுதான் ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு என்ன நடைபெறுகிறது என்றால், இவங்க கணவர் கடைக்கு போறாரு. கடைக்கு போனோடனே அங்க ஒரு மாம்பழ வியாபாரி வரான். அவன்கிட்ட 2 மாம்பழத்தை வாங்கி வீட்டுக்கு அனுப்புறார். வீட்டுக்கு அந்த மாம்பழம் வந்த கையோடையே சிவபெருமான் சிவனடியாரா அங்கே வருகிறார். எனக்கு பசியா இருக்கு, ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று புனிதவதியை கேட்கிறார். அப்பொழுது சற்று பொறுங்கள் ஐயா, இன்னும் பூஜை நிறைவேறவில்லை என்று சொல்லும். இல்லை, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை போடு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க சாதம் தான் வடிச்சிருக்காங்க, வேற எதுவுமே செய்யலைங்கும் போது சாதத்தை தயிர் சாதமாகவும்
அந்த மாங்கனியை தொட்டுக்குவதற்கு ஒரு மாம்பழமாக வச்சு அவருக்கு அன்னம் பளிக்கிறார். அவர் சாப்பிட்டு விட்டு வாழ்த்தி விட்டு அவர் சென்று விடுகிறார். திருப்பி மதிய உணவகத்துக்கு இவங்க கனவு வரும்போது மற்ற பதார்த்தங்கள்லாம் செய்து இறைவனுக்கு படைத்து விட்டு அதை அவருக்கு அன்னம் பாலிக்கும் போது அவருக்கு இன்னொரு மாம்பழத்தை அவருக்கு போடுறார். அவரு அதை சாப்பிட்டுட்டு சுவையாக இருக்கிறது, உன்னிடத்தில் 2 மாம்பழம் அனுப்பினேன் இல்லையா, எனக்கு இன்னொரு மாம்பழத்தையும் தாய் என்று கேட்கும்போது 2வது மாம்பழத்தையும் வைக்கிறார். 2வது மாம்பழத்தை இவருக்கு போடுறதுக்கு பாக்குறாங்க. 2வது மாம்பழம் இல்லை. ஏன்னா அதை ஒரு சிவனுடையாருக்கு போட்டாச்சு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான நோக்கி அவங்க அடுப்பாங்கரையில போய் தியானம் பண்ணும்போது 2வது மாம்பழம் வருது. அந்த மாம்பழத்தை இலையில போடும்போது இதை சாப்பிடுறாரு. இதை சாப்பிட்டோன்னே இது எங்கும் காணாத அற்புதமான ஒரு சுவையாக இருக்கிறது. இந்த மாம்பழம் இவ்வளவு சுவையா நான் சாப்பிட்டதே இல்லையே, இதுக்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற போது, நீங்கள் அனுப்பிச்ச மாம்பழம் இது அல்ல, அதை ஒரு சிவனடியாருக்கு போட்டு விட்டேன். இது எனக்கு இறைவன் 2வது இந்த மாம்பழத்தை எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி புனிதவதியார் கூறும்போது, அப்படி என்றால் எனக்கு சுவையாக இருக்கிறது, இன்னொரு மாம்பழத்தை எனக்கு பெற்றிருக்காய் என்று அவர் கேட்கிறார். உடனடியாக அவருக்கு முன்னிலேயே நின்று மறுபடியும் தியானம் செய்கிறார். தியானம் செய்யும்போது 2வது மாம்பழம் வருகிறது. அவங்க நம்ம கணக்கு இது 3வது மாம்பழம். இந்த மாம்பழத்தை இலையில் போடும்போது அவர் தொடுகிறார். அந்த மாம்பழம் துவைக்க முடியவில்லை, மறைந்து விட்டது. ஏன்னா அவரோட சந்தேகத்தை தீர்க்க வந்த பழம் அது. அவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார். ஆகா, இவங்கதான் கடவுள் போட்டுட்டு இவர்களுடைய இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு நமக்கு எந்த விதத்தும் தகுதி இல்லை அப்படி என்ற முடிவு செய்து கொண்டு அவர் கடல் கடந்து வாணியம் செய்ய பழக்கத்துக்கு கொண்டு விடுகிறார். கடல் கடந்து வாணியம் செய்ய கிளம்பி விடுவது, யாரிடமும் சொல்லாமல் இந்த ஊரை விட்டு கிளம்பி விடுகிறார். எங்கே போயிருக்கான்னு தெரியல. நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் தாமிரபரணி கடலோடு கடக்கக்கூடிய ஒரு பெருமைப்பாட்டல் போய் தங்கி அங்கே ஒரு பெண்ணை மணந்து அங்கே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அதுக்கு புனிதவதி என்று பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் குடும்பம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக அந்த ஊரில் இருக்கிற தகவல் வந்தோடனே இந்த ஊர்ல எல்லாருமே இவங்களை பல்லாக்குல வச்சு தேடிட்டு அங்க போறாங்க. அங்க போனோடனே அவர் நம்முடைய குலதெய்வமே இங்க வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் இவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குவேன்னு சொல்லி அந்த குடும்பம் அங்க உள்ள உற்றார் உறவு எல்லாரும் சேர்ந்து இவங்க காலில் ஆசீர்வாதம் கேட்கிறாங்க. உடனே இவங்க அதிர்ச்சி ஆகி, இவ்வளவு நிகழ்ச்சி நடந்த பிறகு நமக்கு இந்த இல்லற வாழ்க்கை தேவையில்லை என்று சிவபெருமானை நோக்கி வணங்குகிறார். சிவபெருமான் அங்கே அசரீரியாக, உனக்கு திருவாலங்காட்டில் முக்தி, உனக்கு பேய் உருவம் வேண்டும் என்று நீ கேட்கிறாய், உனக்கு பேய் உருவத்தை நான் அளிக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அங்க உள்ள அங்கங்கள் அனைத்தும் அது விழுந்து விடுகின்றன. உடனே பேயாக மாறி விடுகிறார். அங்கேதான் முக்தி வேண்டும் கேட்டபோதுதான் திருவாலங்காடு முக்தி என்று அவர் சொல்லுகிறார். உடனே உற்றார் உறவுகள் என்பவர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். இவர் எங்கே பார்த்தாலும் இவருக்கு லிங்கம் மட்டும்தான் தெரியுது. உடனே கையை கீழே வச்சு தலைகீழாக நடக்க ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து இவங்க கைலாய மலைக்கு தான் போறாங்க. கைலாய மலையில நந்தி தேவருக்கு புதிய உருவம் இருக்கிறது. அவரு போய் சிவபெருமாட்ட சொல்ல, எனக்கே தெரியாத ஒருவர் வந்திருக்கிறார், யார் என்று தெரியவில்லை என்று சொல்லும்போது உள்ளே வர சொல்லு. மேலே இவங்க தலைவராக மலைக்கில ஏறி போறாங்க. அப்ப பார்வதி தேவி இங்க வருவது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது இவர்தான் என்னுடைய தாய், அம்மா வருக, என்னம்மா வேண்டும் என்று சிவபெருமான் புனிதவதியாரை கேட்கிறார். அப்பொழுது புனிதவதியார், எனக்கு பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை வேண்டும், மறவாமை வேண்டும், அறவா உன் காலில் அறையில் இருந்து உன் ஆனந்த நடனத்துக்கு நான் தாளம் வாசிக்க வேண்டும் என்று 2 வரங்களை கேட்கிறார். எனக்கு மறுபிறவி வேண்டாம் என்று அவர் சொல்லிவிட்டார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு, நீ திருவாலங்காட்டில் என்னுடைய பாதத்தில் போய் அமர்க என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துகிறார். உடனே அவர்கள் திருவாலங்காட்டில் பூலோகத்திலேயே தங்கி நமக்கு அருள் பாலிப்பதாக இந்த வரலாறு முடிவெறுகிறது. இதன் மூலம் கைலாசநாத அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்பதுதான் சத்தியம்.